ஐயா வணக்கம். என்னய்யா உங்கள் பெண் பிள்ளையை அழைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வரீங்க. வெளியூரில் வேலை பார்க்குதுன்னு சொன்னீங்க. இப்போ பல ஊர்களில் இருக்கும் நிறுவனம் நம்ம ஊரில் இருக்குது. இப்போ அந்த கம்பெனி முதலாளி தன் தாயைப் போல யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் நடத்தும் கம்பெனிகள், நிறுவனங்கள், கடைகளிலும் நண்பர்கள் நடத்தும் நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து நாட்டில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பேச்சளவில் இல்லாமல் செயலளவில் காட்ட வேண்டும் என்பதற்காக பெண்களை போற்றும் மதிக்கும் விதமாக 50% வேலை வாய்ப்புகளை அளிக்கிறார்கள். அரசாங்கத்தில் இருக்கும் அனைத்து சலுகைகளும் உண்டு. ஊதியத்தில் மட்டும் சிறிய மாற்றம் இருக்கு. போனஸ், விடுமுறைகள், மகப்பேறு, ஓய்வூதியம் எல்லாமே அரசாங்கம் கடைபிடிக்கும் விதிமுறைகள் சட்டப்படி கிடைக்குமாறு செய்து உள்ளார்கள். நிகழ்காலத்திலேயே பெண்கள் முன்னேற்றத்துடன் பெருமையுடன் வாழ்வார்கள். பெயர் என்னையா? சிகரம் தொடும் பெண்கள். பேரை கேட்டாலே சும்மா அதிர்துல. பெண்கள் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்கிறேன். தாய்நாட்டு பற்று, தாய்மொழி பற்று, தாய் பற்று. பற்றுடன் இருப்போம், உழைப்போம், உயர்வோம், உயரத்தில் இருப்போம், மதிப்பாய் சாதித்து கொண்டே இருப்போம். நாடு நமக்கென்ன செய்தது? கேள்வி கேட்பதை விட நாட்டுக்கு என்ன செய்தோம், அதுதான் வரலாறு. வாழ்ந்து காட்டி வரலாறு படைப்போம், மகிழ்ச்சியுடன் இருப்போம். வாழ்த்துக்கள்.